வணக்கம் நேயர்களே, என் பேர் பிசி பாலாசிங், நிதி ஆலோசகர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பேசிவ் இன்கம்மை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீனியர்களுக்கு மதிப்பு தர்ற மாதிரி நம்ம சீனியர் ப்ராடக்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஒரு 60 வயது ஆகுது அப்படிங்கும்போதோ, இல்லை ஒரு 55 ஆனாலும் சில கண்டிஷன்ஸை பொருத்தி வரும்போது அவர்களுக்கு வந்து இந்த பேசிவ் இன்கமில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் தான். கிட்டத்தட்ட ஒரு 8% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதில் கிடைக்கும். ப்ளஸ் பேமெண்ட் வந்து குவார்ட்டர்லி பேமெண்ட் அப்படிங்கும்போது இது ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் கவர்மெண்ட்டோட பேக்கப்பும் இருக்குது. ஸோ இப்படி 8.2% உங்களுக்கு வந்து குவார்ட்டர்லி உங்களுக்கு இன்கம் கொடுத்துருவாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் பேக்டு அப்படிங்கும்போது இது ஒரு நம்பர் 1 சாய்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் இன்கமில் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் அரசாங்கத்தோட உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. மாதந்தோறும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஆனால் ரிட்டர்ன்ஸ் மட்டும் 7 பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிற அளவில் இருக்கும். பட் தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு மாதந்தோறும் ஒரு இன்கம் வருது, எஃப்டி ரேட்ஸை பீட் பண்ணி வருது அப்படிங்கும்போது இதுவும் ஒரு சிறந்த டூலாக நம்ம வந்து பயன்படுத்தணும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு நாம் வந்து தொடர்ந்து பரிந்துரை செய்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மார்க்கெட் எக்ஸ்போஷர் எடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து 55 வயது 60 வயது இருக்கும்போது அப்போது வந்து அவங்க பங்குச்சந்தை போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். ஹைப்ரிட் பேலன்ஸ் ஃபண்டெல்லாம் அறிமுகப்படுத்துகிறோம். அதில் நீங்கள் பணத்தை போட்டு எஸ்டபிள்யூபி பண்ணுங்க அப்படிங்கும்போது ஒரு புதுசாக இருக்கும்போது அது சரியான முறையாக இருக்காது. ஏன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நன்றாக தெரிந்தால் மட்டும்தான் நம்ம அதில் முதலீடு பண்ணணும். ஸோ வயது முதிர்ந்தவர்கள் புதிதாக வருகின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தெரிந்து கொள்வது சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தான் எங்களுடைய கிளைண்ட்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கும்போது நாங்கள் பரிந்துரை செய்கிறது. ஆனால் இதை தவிர்த்து இன்னும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை நான் ஏற்கனவே இப்போ உங்களுக்கே சொல்லிட்டேன். எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா உங்களுக்கு ஒரு கார்பஸ் இருக்குது. ஒரு 60 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா ஒரு கார்பஸ் இருக்குன்னா அதை நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டுட்டு மாதந்தோறும் உங்களுடைய மொத்த கார்பஸில் வந்து 4% அப்படிங்கிற கணக்கு போட்டு நீங்கள் மாதந்தோறும் எடுத்துக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு 1 கோடி ரூபா உங்களுக்கு வந்து கார்பஸ் இருக்குது. அது உங்களுடைய ரிட்டர்மெண்ட் ஃபண்டாக இருக்கலாம், நீங்கள் இது வரைக்கும் சேர்த்த ஃபண்டாக இருக்கலாம், பிஎஃப் ஃபண்டாக இருக்கலாம். இப்படி பல விதங்களில் உங்களுக்கு பணம் வந்திருக்கலாம். அப்படி 1 கோடி ரூபா இருக்குது அப்படின்னா அதில் 4% அப்படிங்கிறது நீங்கள் 12ஆல் வகுத்துக்கோங்க. அப்படி வகுக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35,000 ரூபா மாதம் வரும். இது ஒரு பேசிவ் வருமானமாக நம்ம கணக்கிடலாம். இதில் என்ன பெரிய ஒரு லாபம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எடுக்கின்ற தொகையை பயன்படுத்துகிறீங்க. அதே நேரம் மீதி இருக்கின்ற தொகை வந்து பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும். உங்கள் பணம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வாய்ப்பை வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்குது. நான் சொன்ன 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அதை கொடுக்காது. ஏன்னா உங்களுடைய வட்டி தொகையை உங்கள் கையில் உடனடியாக கொடுத்துட்றாங்க. சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் ஆகட்டும், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஆகட்டும், உங்கள் வட்டி தொகையை கொடுத்துட்றாங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் தான் அப்படியே இருக்குமே தவிர பணம் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையாது. ஆனால் இந்த மாதிரியான மெத்தடில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம பணத்தை போட்டு அதிலிருந்து நம்ம எஸ்டபிள்யூபி பண்ணும்போது நம்ம பணம் தொடர்ந்து வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தாண்டி நம்ம வந்து பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபண்ட் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களிடம் பணத்தை திரட்டி ஒரு பில்டிங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பில்டிங்கில் வந்து ரெண்டல் இன்கம் வர்றதை வந்து மக்கள்கிட்ட அந்த இன்வெஸ்டார்கிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதிலேருந்து நமக்கு ஒரு 8% 9% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அந்த ட்ரஸ்ட்டாக நிர்ணயம் செய்திருப்பதால் அவர்கள் கலெக்ட் பண்ணுற அந்த ரெண்டில் வந்து 90% கட்டாயம் வந்து அவங்க டிவிடெண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படிங்கும்போது நமக்கு தொடர்ந்து வந்து வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதந்தோறும் கிடைக்காவிட்டாலும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை வருடத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற அளவில் கிடைக்கும். இதில் வந்து நம்மளுடைய கன்சர்வேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கொஞ்சம் அதிகமான லாபம் கிடைக்கும். ஆனால் எஸ்டபிள்யூபி மாதிரியான ஒரு லாபத்தை வந்து நம்ம இதில் எதிர்பார்ப்பது சிரமம். ஆனால் இதில் கேபிட்டல் அப்ரிசியேஷனும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த ட்ரஸ்ட்டோட ஃபண்டை வாங்கும்போது இருக்கிற நேவ் வந்து ஒரு நேவ் இருக்குன்னா அது வந்து நீங்கள் பணத்தை எடுத்ததுக்கு பிறகும் அது செயல்படுகின்ற முறையை வைத்து கொஞ்சம் அதிகமாக ஆகும். அந்த வகையில் ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷனும் இருக்கும். ஆனால் பெரிய அளவில் இருக்காது. ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு அப்ரிசியேஷன் இல்லாட்டாலும் சராசரியாக இருக்கும். இதுவும் ஒரு முக்கியமான டூல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருக்குது. இதில் பவர் கிரிட் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் கிட்டத்தட்ட நான் முன்னாடி சொன்ன இந்த ரியல் எஸ்டேட்
இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மாதிரி தான் இயங்குது. 2மே வந்து நான் அதில வந்து சொல்லும்போது ஆஃபர்லி, இயர்லின்னு சொன்னேன். குவார்ட்டர்லி, ஆஃபர்லி அப்படிங்கிறது தான் சரியான பீரியட். இதுக்கும் குவார்ட்டர்லி, ஆஃபர்லி அவங்க வந்து டிவிடெண்ட் குடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பவர் கிரிட்டே உதாரணத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா, இப்ப அதோட மார்க்கெட் பிரைஸ் வந்து 90 இருக்குது. அவங்க குவார்ட்டர்லி ஒரு ரூ. 3 குடுக்குறாங்க அப்படின்னா, வருடத்துக்கு அது கிட்டத்தட்ட கணக்கிடும்போது ஒரு 12, 13% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்குது. ஆனா, இதில வந்து இது உறுதி கிடையாது. வருடம்தோறும் உங்களுக்கு 12, 13%லாம் கிடைப்பது உறுதி கிடையாது. அந்த இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் புதுசாக ப்ராஜெக்ட் எடுக்கல அப்படின்னா, இந்த ரூ. 90 அப்படிங்கிறது வந்து ரூ. 80வா கீழ இறங்கிடும். ரூ. 70வா கீழ இறங்கிடும். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ ரிஸ்க் இருக்கிறதுனால தான் நமக்கு அதிகமா லாபம் கிடைக்குது. இன்வெஸ்ட்மென்ட்ல பொறுத்தவரைக்கும் அதிக ரிஸ்க், அதிக ரிட்டர்ன். அது வந்து ரொம்ப பேசிக்ஸ் டெஃபனிஷன். ஸோ நமக்கு வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல போடும்போதாகட்டும், இல்ல சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ல போடுறதாகட்டும், அது குறிப்பிட்டு 7%, 8% தராங்க அப்படின்னா, அதில ரிஸ்க் இல்லங்கிறதுனால தான் தராங்க. ஸோ நாம அத கொஞ்சம் அதிகப்படுத்தணும். நம்ம இன்கம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா, கொஞ்சம் ரிஸ்க்கான ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம போணும். அந்த வகையில தான் இதையும் நம்ம வந்து அறிமுகப்படுத்துறோம். ஸோ இதுவரைக்கும் 5 ஸ்கீம்ஸ் நான் உங்களுக்கு பேசிவ் இன்கம்க்காக சொல்லியிருக்கேன். இது பெரும்பான்மையோருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம நடைமுறையில பலரும் இத வந்து பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ அடுத்து எத பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்டாக் லெண்டிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதில என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸ் வச்சிருப்போம். அந்த ஷேர்ஸ் சும்மாவே இருக்கும். அஃப்கோர்ஸ் அதுலேருந்து டிவிடெண்ட் வரலாம். டிவிடெண்ட் வரலனாலும் கேபிட்டல் அப்ரிசியேஷன்ஸ் இப்படி வந்து ஷேர்ஸ் நமக்கு இயங்கிட்டு இருக்கும். இந்த ஷேர்ஸ நம்ம சும்மா வைக்காம, நாம இத வந்து வாடகைக்கு விடலாம். இத தான் வந்து ஷேர் லெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில குறிப்பிட்ட ஷேர்கள் தான் தகுதி பெறும். நல்ல நல்ல ஷேர்கள் தான் தகுதி பெறும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து உங்களுடைய ஸ்டாக் புரோக்கர்ட்ட கேட்டாலே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேளுங்க. அது இருந்தது அப்படின்னா, நீங்க இந்த ஸ்டாக் லெண்டிங் மூலமாகவும் ஒரு பேசிவ் இன்கம்ம நீங்க ஜெனரேட் பண்ணலாம். இத வந்து நீங்க மத்த பேசிவ் இன்கம் மத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா, நீங்க அதில ஒரு முதலீடு போட்டு அதிலிருந்து பேசிவ் இன்கம் எடுப்பீங்க. ஆனா இது வந்து ஸ்டாக் லெண்டிங் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறீங்க, லாங் டெர்ம் இன்வெஸ்டரா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வருமானம் வர தேவையில்ல, இப்போ உடனடி பணம் தேவையில்ல அப்படிங்கிற கண்டிஷன் அப்போ கூட, எதுக்கு சும்மா ஷேர போட்டு வைக்கணும்? அதனால ஷேர் லெண்டிங் பண்ணி, அதில ஒரு குறிப்பிட்ட தொகையை எப்படி நீங்க அ எடுத்துற பாருங்க. இது உங்களோட ஓவரால் யூனோ போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸையும் இன்கிரீஸ் பண்றதுக்கு உதவும். ஸோ இது முக்கியமான ஒரு புது டூல் அப்படின்னு சொல்லலாம். கடைசியா வந்து அகைன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் டிவிடெண்ட் இன்வெஸ்டிங். நம்ம வந்து டிவிடெண்ட் தருகின்ற ஐஓசி மாரியான ஷேர்களை தேர்ந்தெடுத்து, அதில நம்ம ஒரு குறிப்பிட்ட கார்பஸ முதலீடு பண்ணணும், டைவர்சிஃபை பண்ணி முதலீடு பண்ணணும் அப்படின்னா, அதிலிருந்து நமக்கு சராசரியாக ஒரு 6, 7% வரைக்கும் நம்ம டிவிடெண்ட் ரிட்டர்ன்ஸ எடுத்துடலாம். ஒரு பக்கம் நம்ம கேபிட்டலும் வளர்ச்சி அடையும். இன்னொரு பக்கம் நமக்கு மாதாந்திர செலவு கிடையாது. அது கிட்டத்தட்ட வருடாந்திர செலவு தான். பட் அந்த குறிப்பிட்ட தொகை வந்து நமக்கு வருடம்தோறும் கிடைச்சிரும். அப்படிங்கும்போது இந்த டிவிடெண்ட் ஓரியன்டட் ஸ்டாக்ஸ வந்து நம்ம எடுக்கிறது மிக நல்லது. இதில குறிப்பிட்டு சொல்லணும்னா, பாசிவ் இன்கம் வேணும்னா மட்டும் டிவிடெண்ட் ஓரியன்டட் ஸ்டாக் எடுங்க. ஏன்னா டிவிடெண்ட் குடுப்பதாலேயே ஒரு நிறுவனம் வந்து நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நல்ல நிறுவனம் அப்படிங்கிறத விட பெரிய அளவுல வளர்ச்சி அடைய போகின்ற நிறுவனம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா முதலீட்டு தளத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பணத்தை பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கிற நிறுவனங்கள் தான் டிவிடெண்ட குடுப்பாங்க. அதனால பெரும்பான்மையான தேர்ந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த நிறுவனங்களை விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற கான்செப்டும் இருக்கு. ஸோ உங்களுக்கு பாசிவ் இன்கம் வேணும்னா மட்டும் நீங்க இந்த மாதிரியான டிவிடெண்ட் ஓரியன்டட் ஸ்டாக்ஸ்ல போடலாம். ஸோ நான் உங்களுக்கு 7 இன்ஸ்ட்ருமென்ட் சொல்லியிருக்கேன். இதில நீங்க எதெல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு மேல வேற ஏதாவது உங்களுக்கு பாசிவ் இன்கம் தெரிஞ்சதுன்னா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருமே படிச்சுக்கிட்டும், எல்லாருமே ஒன்றாக வளருவோம். நன்றி.